ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கட் பீடை எப்படி ஸ்டிச் பண்ணுறது, கட் பீடில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மல் கட் பீடு. இந்த கட் பீடு வந்து எல்லா கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. எப்படி நம்ம சுகர் பீடில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கட் பீடில் வந்து எல்லா கலர்ஸ்லேயுமே அவைலபிள் இருக்குது. இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிறது வந்து மைக்ரோ கட் பீடு. இது வந்து இந்த கட் பீடுக்கு முன்னாடி சின்ன சைஸ் அது. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. நான் அதை வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுக்கு நான் வந்து பீட்ஸை பற்றி நாலேஜ் சொல்லிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணுறத போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போடுறோம் அப்படின்னா அந்த பீட்ஸோட என்னென்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கணும். அதுக்காக தான். இப்போ வந்து அந்த பீட்ஸ்க்கு அடுத்த சைஸ் வந்து இது வந்து டியூப் பீடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சல்லி, அதாவது பெரிய லாங் டியூப் பீடுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா லாங் டியூப் பீடு வந்து ஹேங்கிங்க்காக தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம ஃபில்லிங்காக யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஒவ்வொரு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டோனை வந்து நம்ம ஜிக்ஸாக்காக வந்து ஃபினிஷிங்காக கொடுக்கறதுக்காக இந்த டியூப் பீடு யூஸ் பண்ணுவோம். பட் எல்லாமே வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் தான் பண்ண போகிறோம். ப்ளவுஸில் வந்து எந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், எந்த மாதிரி இடத்துலலாம் போடணுன்றதை நம்ம போக போக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இதுக்கு வந்து நார்மல் எப்பவும் போல் பீட்ஸ் நீடில் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சிவிங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நைலான் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த நீடில் அதே மாதிரி சிவிங் த்ரெட்டை வச்சு தான் நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். கட் பீடு ஸ்டிச் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். நம்ம சுகர் பீடு மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னா, சுகர் பீடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்காது. கார்னர்ஸ் எதுவுமே வந்து ஷார்ப்பாக இருக்காது. பட் கட் பீடை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கட் பண்ண அந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம த்ரெட்டை ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறப்போ என்னாகும் அப்படின்னா த்ரெட்டு வந்து கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து கட் பீடை என்ன தான் வந்து கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணாலுமே கேப் வந்து தெரிய தான் செய்யும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், அந்த இடத்துல வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ஷார்ப் வந்து நம்ம த்ரெட்டை வந்து ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி வேகமாக இழுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு த்ரெட்டு கட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இதை ஒரு டிப்ஸாகவே எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதை ஒரு இப்போ நம்ம எம்போஸ்டு ரோப்பு வச்சு மேலே வந்து ஃபில்லிங் பண்ணுறோம் இல்லையா, ஒரு லீஃப் ஃபில்லிங்க்கு, ஃப்ளவருக்கு ஃபில்லிங்க்கெலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து சுகர் பீட்லாம் என்ன பண்ணோம், சுகர் பீட்லாம் வந்து டபுளாக ஸ்டிச் பண்ணோம். மினிமம் 1 மேக்ஸிமம் 2 அப்படின்னு ஸ்டிச் பண்ணோம். பட் கட் பீடை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி பண்ணவே கூடாது. இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, சேம் சுகர் பீடு மாதிரியே தான் பஞ்ச் பண்ணி மெதுவாக ட்விஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறேன், த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். நம்ம ஸ்பீடாக எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா த்ரெட்டு கட் ஆகிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதே மாதிரி பிக்னஸாக இருக்கிறவங்க என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, த்ரெட்டை வந்து கீழே ரொம்ப நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறீங்க. அதாவது நமக்கு பீடு விழுந்துடக்கூடாது, மேலே இருக்க பீடு வந்து மூவ் ஆகிடக்கூடாது அப்படின்ற பயத்தில் கீழே இருக்க த்ரெட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கிறப்ப என்னாகும், மேலே த்ரெட்டு இழுக்க வராது. இழுத்தாலுமே நமக்கு வந்து அது த்ரெட்டு கட் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் வரும். ஸோ அதனால் என்னன்னா, கீழே இருக்க த்ரெட்டை லைட்டாக பிடிங்க. அதே மாதிரி மேலே ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறப்பையும் பொறுமையாக எடுங்க. இப்போ நம்ம எவ்வளோ தான் க்ளோஸாக வச்சு பண்ணாலும் இதில் அந்த கேப் வந்து லைட்டாக நமக்கு தெரியும். அதுதான் சுகர் பீடுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இத்தனைக்கும் நம்ம சிங்கிளாக தான் கண்டிப்பாக வந்து கட் பீடை பொறுத்தளவுக்கு டபுளாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணவே கூடாது. மேபி வந்து மைக்ரோ கட் பீடாக இருந்தது அப்படின்னா கூட நம்ம டபுளாக பண்ணலாம். ஏன்னா இந்த பீடை விட பாதியாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து ரொம்ப சின்ன பீடாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம 2 பீடு வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் வந்து மைக்ரோ கட் பீடுமே வந்து நம்ம மெயினாக வந்து ஃபில்லிங்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறப்போ மெதுவாக எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பீட்ஸை வந்து நம்ம லோட் பண்ணி அது பக்கத்துலேயே வச்சு பஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், த்ரெட்டை வந்து ட்விஸ்ட் பண்ணி நான் எடுக்கிறேன். அப்படியே எடுத்துகிட்டு நம்ம ஒட்டியே தான் வந்து பஞ்ச் பண்ணி ரொம்ப கேப்பெல்லாம் விடலை பார்த்தீங்களா. ஆனாலும் வந்து லைட்டாக நமக்கு கேப் இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே பஞ்ச் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நான் த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். இது வந்து ஏன் நான் அந்தளவுக்கு வந்து இந்த ஸ்டிச்சை பற்றி நான் அவ்வளோக்கா சொல்லலை அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய ஸ்டிச்சஸ் பார்த்துட்டோம். சுகர் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். பட் இதில் என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். இல்லைனா த்ரெட்டு கட் ஆகிடும். அது ஒரு ட்விஸ்ட் மட்டும்தான் இதில். நீங்கள் வந்து நைலான் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த மாதிரி வந்து கட் பீடை வந்து சிங்கிள் பீடாக தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். இது எந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ப்ளவுஸில் வந்து நம்ம
நெக்லைன் இருக்கு இல்லையா, நெக்லைனை சுற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஃப்ளவருக்கோ இல்லை ஏதோ ஒரு லீஃபுக்கோ வந்து நம்ம அவுட்லைனாக கொடுக்கலாம். பட் என்னென்னா அது வந்து நம்ம சுகர் பீடு யூஸ் பண்ண அளவுக்கு இருக்காது. ஏன்னா கட் பீடு வந்து லைட்டாக கேப் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து சுகர் பீடில் கொடுக்குற அந்த நெருக்கமான அந்த இது வந்து இருக்காது இதில். அதே மாதிரி நம்ம பைப்பிங் த்ரெட் வச்சு லோட் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ இந்த கட் பீடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இது சிங்கிள் பீடாக தான் யூஸ் பண்ணணும், டபுள் பீடு யூஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம லாஸ்ட்டு சுகர் பீடுக்கெலாம் வந்து சிங்கிள் லாக்லாம் போட்டோம் இல்லைங்களா, பீட் லாக் மாதிரிலாம் இது போடவே முடியாது. சுகர் பீடுக்கு மட்டும்தான் நம்ம வந்து சுகர் பீடு, எம்எம் பீடு இதுக்கு தான் வந்து நம்ம நார்மல் பீட் லாக் போட முடியும். இதுக்கு வந்து நம்ம எப்பவும் போல் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போடுற அந்த லூப்பை எடுத்துகிட்டு கீழேருந்து ஒரு த்ரெட்டு லூப் எடுத்து எண்ணாட் போடுறோம். இது நம்ம எப்பவும் போல் போடுற எண்ணாட்டு தான். லாஸ்ட் டைம் சுகர் பீடுக்கே நான் வந்து போட்டு காமிச்சிருப்பேன், அந்த எண்ணாட்டு தான் போடுறோம். ஆனால் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து பீட் லாக் அது பீடு எண்ட் லாக் கிடையாது, பீட் லாக் வந்து எப்படி போடுறது, சிங்கிள் பீடாக வந்து ஸ்டிச் பண்ணால் எந்த மாதிரி பீட் லாக் போடணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது வந்து நம்ம 3mm பீடு அதே மாதிரி சுகர் பீடுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டியூப் பீடும் இதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். டியூப் பீடும் சேம் அதே தான். அதனால் நான் தனித்தனியாக சொல்லலை, இதே மாதிரி தான். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து அது வந்து நல்லா ஃபினிஷிங் நீட்டாக வரும். சேம் அதே மாதிரி தான் பஞ்ச் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட்டில் கொண்டு வரேன். அதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். இந்த டியூப் பீடை பொறுத்த அளவுக்கும் சேம் அதே தான், சிங்கிள் பீடு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இது வந்து பக்கத்தில் நம்ம பஞ்ச் பண்ணி டர்ன் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு போகிறோம். இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம இதை போடுறப்போ கொஞ்சம் மெதுவாக போடணும், அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் நான் வந்து அந்தளவுக்கு நான் வந்து இந்த பீடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. இல்லை எங்களுக்கு இன்னும் புரியலை அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக இதை விட டீட்டெயிலான வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி நம்ம வந்து அதாவது ஒட்டியே நம்ம பஞ்ச் பண்ணணும். கீழே இருக்க த்ரெட்டை வந்து நீங்கள் லூஸாக விடணும். ரொம்ப நீங்கள் டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா மேலே த்ரெட்டு வராது, ரொம்ப ஃபோர்ஸாக இழுக்கிறப்ப த்ரெட்டு கட் ஆயிரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக வந்து இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இது வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இது வந்து நம்ம நெக்லைனில் சுற்றி ஜிக்ஸாக் மாதிரி, அதாவது இந்த பக்கம் ஒரு பீடு அப்படியே கிராஸு ஜிக்ஸாக் டைப்பில் வந்து நம்ம பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஜிக்ஸாக்கு அந்த சென்டரில் இருக்கிற கேப்பில் நம்ம ஸ்டோனு, பீட்ஸு எதுனாலுமே, இல்லை ஃப்ரெஞ்ச் நாட்டு எதுனாலுமே போட்டு நம்ம ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் இந்த டைப்பில் வந்து அதாவது ஸ்ட்ரைட் லைனில் ட்ரை பண்ணுறதை விட ஜிக்ஸாக் டைப்பில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து ஃபினிஷிங் வந்து நமக்கு அந்த கேப்பு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் எப்பவும் போல் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு நம்ம எண்ணாட் தான் போட போகிறோம், வேறு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஓகேங்களா? பட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுறப்போ தான் இதோட அது வந்து லுக்கு இன்னுமே நல்லா செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுறது அப்படின்னா கட் பீடு வச்சு ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஃபில்லிங்காக ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அந்த ஃபில்லிங்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.